இந்த குபேரன் நகர் சென்னையின் மிக அருகில் அது கூட நான் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டைம்லலாம் யாராவது ஒருத்தர் வந்து உன்னால் முடியும் இல்லை பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்களான்னு ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கும். படம் ஆல்ரெடி எனக்கு நிறைய கொடுத்துருச்சு. ஒய்ஃப் கொடுத்துருக்கு. எல்லாரும் வந்து இப்படி ஆடிட்டு பட் ரஞ்சித் அண்ணா வந்து பயங்கரமாக டான்ஸ் ஆடிட்டு இருந்தாரு. எனக்கு அப்போவே அவர் ரொம்ப பிடிச்சது. அந்த டைம்லேருந்து இப்போ வரைக்கும் அவர் ஒரே மாதிரி தான் இருக்காரு. ஒரே விஷயத்த தான் பேசுறாரு. இப்போ இன்டர்வியூஸில் கேட்டாங்க, உங்களுக்கு கீர்த்தி நடிக்கிறோன்னு தெரிஞ்சோன்னே எப்படி இருந்ததுன்னு. அவங்க தான் ஃபர்ஸ்ட் இந்த படத்தில் கமிட் ஆனாங்க. வேற என்ன சொல்றது, ஐ லவ் யூ, தேங்க்யூ. ஒரு கதை நாயகன், ஒரு கதை தலைவன் அப்படிங்கிறவரு அந்த கதைக்கு மட்டும் தலைவன் இல்லை, அது பேசுகிற அரசியலை தாங்கி நிற்கிற ஒருவன், அது பேசுகிற கருவை தாங்கி நிற்கிற ஒருவன், அது சமூகத்துக்கு சொல்ல வருகிற கருத்தை தன் பாணியாக வெளிப்படுத்துகிற மிக முக்கியமான பொறுப்பை ஏற்றிருக்கிற ப்ளூ ஸ்டாரின் மிக முக்கிய நட்சத்திரம் கதாநாயகன் அண்ணன் அசோக் செல்வன் அவர்கள் உரை நிகழ்த்த வருமாறு அன்போடு அழைக்கிறேன். வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். யூஸ்வலாக எல்லா படத்துலையும் ஒரு 30 செகண்டுக்கு மேலே நான் பேசினதே இல்லை. ஒர்க்கு தான் பேசணும்னு நினைப்பேன். பட் இந்த படம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப பர்சனல், ரொம்ப இமோஷனலான எனக்கு ஒரு ப்ராசஸாக இருந்தது இந்த படம். இது வந்து இதோட கதையா இல்லை இதில் இருக்கிற மக்கள்னாலையா அப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல. ப்ளூ ஸ்டார் அப்படிங்கிறது என்ன மாதிரி படம் அப்படின்னா, முன்னாடி இந்த ஆக்டிங் நான் ட்ரை பண்ணுறப்போ அந்த ஆஃபீஸாக ஃபோட்டோ எடுத்து சுற்றிட்டு இருப்பேன். அப்போ வந்து கிடைக்கிற ஷார்ட் ஃபிலிம் பண்ணுவேன், கார்ப்பரேட் ஃபிலிம் பண்ணுவேன். இந்த குபேரன் நகர் சென்னையின் மிக அருகில் அது கூட நான் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டைம்லலாம் யாராவது ஒருத்தர் வந்து முதுகில் தட்டி இல்லை கட்டி அணைச்சி உன்னால் முடியும் இல்லை பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்களான்னு ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கும். ப்ளூ ஸ்டார் அந்த மாதிரி ஒரு படம் தான். முதுகில் தட்டி கொடுக்கறது மட்டும் இல்லை, கட்டி அணைச்சு முத்தம் கொடுத்து ஜெயிக்கிறோம் அப்படின்னு சொல்ற படம் ப்ளூ ஸ்டார். இதுல இன்வால்வ் ஆன மக்கள் வந்து எனக்கு இப்போ ஃபேமிலி ஆயிட்டாங்க. இதுல இருந்து இந்த படம் ஆல்ரெடி எனக்கு நிறைய கொடுத்துருச்சு. ஒரு ஒய்ஃப் கொடுத்துருக்கு, ஒரு பிரதர் கொடுத்துருக்கு, ஜெய் மூலியமா எனக்கு ஒரு பிரதர் கிடைச்சிருக்கு. ஸோ நிறைய கொடுத்துருச்சு. இதுக்கப்புறம் வரதெல்லாம் எனக்கு போனஸ் தான். ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் வந்து ரஞ்சித் அண்ணாக்கு. வேற எந்த காரணமும் இல்லை, சிம்பிளி ஐ லவ் ஹிம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. ஏன்னா ரொம்ப சில பேர் தான் பேசுறதும் செய்யறதும் ஒன்னா இருக்கும். சில பேர் ஒரு பிலாசபி, ஒரு ஐடியாலஜி பேசுவாங்க, ஆனால் செய்யறது வேறையா இருக்கும். பட் ரஞ்சித் அண்ணா வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் சூதுகவும் சக்சஸ் பார்ட்டியில் பார்த்தேன்னு நினைக்கிறேன். அவங்க ஒரே ஒரு பீஸ் மட்டும் பயங்கரமா ஆடிட்டு இருந்தது. எல்லாரும் வந்து இப்படி ஆடிட்டு இருந்தாங்க. பட் ரஞ்சித் அண்ணா வந்து பயங்கரமா டான்ஸ் ஆடிட்டு இருந்தாரு. எனக்கு அப்பவே அவர் ரொம்ப பிடிச்சது. அந்த டைம்ல இருந்து இப்போ வரைக்கும் அவர் ஒரே மாதிரி தான் இருக்காரு. ஒரே விஷயத்த தான் பேசுறாரு, எல்லாத்தையும் ஈக்குவலா ட்ரீட் பண்றாரு. எல்லாருமே அதே மாதிரி இருக்கு. அது வந்து நான் மற்ற இண்டஸ்ட்ரியில மற்ற யார்கிட்டயுமே அதை நான் பார்த்ததில்லை. இஸ் அ தரவு ஜென்டில்மேன். ரெண்டாவது இன்னொரு ரஞ்சித் அண்ணா, அதாவது ஜெய் பிரதரோட அண்ணன், அவரோட எக்ஸிஸ்டன்ஸுக்கு நன்றி. இல்லை அந்த ரோல் எனக்கு கிடைச்சிருக்காது. அவரை பேட்டிங் ஆட வச்சு, அவரை வந்து பேச வச்சு, அவர் பாடி லாங்குவேஜ் அப்சர்வ் பண்ண முடிஞ்சு ஓரளவுக்கு நல்லா பிரதிபலிக்க முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். ஸோ அவருக்கு. அடுத்து கோவிந்த் வசந்தா, தேங்க்யூ பிரதர். ஏன்னா எங்க கல்யாணத்துக்கான மிகப்பெரிய கிஃப்ட் நீங்க தான் கொடுத்துருக்கீங்க. அதாவது ஒரு மறக்க முடியாத ஒரு கிஃப்ட், மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்க பாட்டு மூலியமா கொடுத்துருக்கீங்க. உமாதேவி மேம், தேங்க்யூ. பிரதீப், சக்திஸ்ரீ, எல்லாருக்குமே அந்த பாட்டு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். எனக்கு அது அவ்வளோ ரீல்ஸ் ஆகி அவ்வளோ வைரல் ஆகும்னு நான் உண்மையாக எதிர்பார்க்கல. அதுக்கு காரணம் என்னன்னா, அது மேபி அந்த நாஸ்டால்ஜியாவை தூண்டுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ வர பாடல்களில் தாண்டி அந்த ஒரு 90s அந்த ஒரு டியூனோ அந்த ஃபீலை கொடுத்ததுன்னு நினைக்கிறேன். அதுவும் அரக்கோணம் ஸ்டைலும் வேற லெவல். நான் வந்து ஒரு பெரிய ஃபேன் ஆயிட்டேன். இது வந்து ஏன் படம் அதனாலலாம் இல்லை, இது ஆல்பம் வந்து வேற லெவலில் இருக்கு. இப்போ கேட்ட பாட்டு கூட செம்மையா இருக்கு. ஸோ தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ. இதில் இருக்கிற டெக்னீஷியன்ஸ், தமிழ் செல்வா, தமிழ் வந்து என்னோட ஜூனியர், செல்வா வந்து என்னோட பேட்ச்மேட்டு. கிட்டத்தட்ட இது ஹோம் டீம் தான் இது. பட் இருந்தாலும் ஒர்க் பண்ணுறது வந்து செல்வாவோட தான் ஃபர்ஸ்ட் டைம். சார்பேட்டா பார்த்துட்டு ஒரு நண்பனாக இல்லாமல் ஒரு டெக்னீஷியனோட ஒர்க் பண்ணணும்னு நினச்சேன். அவ்வளோ சூப்பராக இருந்தது. தமிழ் ப்ரோப்பா நான் நன்றி, தேங்க்யூ. உங்கள் ஃபேஷன் சென்ஸில் பாதியாவது நான் அச்சீவ் பண்ணிடுவேனா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா எப்போ பார்த்தாலும் செவையாக இருக்கீங்க. சாந்தனு, பிருத்வி ரெண்டுமே எனக்கு தேர் பிரதர்ஸ் டு மீ. சாந்தனு பாசிட்டிவாக விஷயங்கள் போகும்போது எல்லாருமே பாசிட்டிவாக இருக்கலாம்.
பட் திங்ஸ் ஸ்லோவாக மூவ் பண்ணும் போதுமே பாசிட்டிவாக இருக்கிறது வந்து ஒரு தனி ட்ரைட்டு. யுவர் அ ஃபைட்டர். இந்த படம் பெரிய பிரேக்காக இருக்கும் அப்படின்னு ஐ எம் 100% ஷுர். அண்ட் ஐ விஷ் யூ த பெஸ்ட். ரொம்ப ஹோல் ஹார்டடாக ஜெனுவினாக ஐ வாண்ட் யூ டு வின் பிருத்வி அண்ட் சாந்தனு. ஜெய் பிரதர், அவர் வந்து ஒரு அன்பான அழகான மொரட்டு குழந்தை. அவர் வந்து அவ்வளோ பியூரா ஒரு மனுஷன் நல்லா பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரியல. அதாவது சில பேர்த்த பார்த்தா சில ஒரு ஃபீல் வரும்ல, அவர் பார்த்த உடனே எனக்கு பிடிச்சிருச்சு. அவர் வந்து பதர் இடிப்பெல்லாம் பதர் அப்படின்னு சொல்லுவாரு. ஒரு மாதிரி அவர் கம்யூனிகேட் பண்றது நிறைய பேருக்கு புரியுமா தெரியல, எனக்கு நல்லா புரிஞ்சுது. ஒரு சீனோ அவர் சொல்லும் போதும் ஒரு மாதிரி அப்டிராக்ட் பெயிண்டிங் மாதிரி இருக்கும் அவர் சொல்றது. பட் அவ்வளவு அன்பு. அந்த இன்னொருத்தர் ரஞ்சித்தனா நினைக்கிறேன் போக முடியாது, ரொம்ப கோவக்காரனா அப்படின்னாங்க. நான் அந்த மாதிரி செட்டில் பார்க்கவே இல்லை. ஒருவேளை ஏடியா ஒர்க் பண்ணும்போது அந்த கோவம் இருக்குன்னு நினைக்கிறேன். செட்டில் வந்து அட்லீஸ்ட் ஆக்டர்ஸோட இருக்கும்போது சிரிச்சுக்கிட்டே இருப்பார். அங்கே வந்து 3 நாள் கேன்சல் ஆயிருக்கும் மழைனால. அதை வந்து பயங்கர ப்ரெஷர் ஒரு டைரக்டரா. ஆனால் எங்ககிட்ட அதை காமிச்சிக்கவே மாட்டார். இல்லை பத்தார் இப்படி ஆயிடுச்சு பத்தார் பண்ணிக்கலாம் பத்தார் அப்படிம்பாரு. எனக்கு உண்மையாகவே மனசார இந்த படம் உங்களுக்கு பெரிய பெரிய வெற்றியாகணும்னு நான் ஆசைப்படுறேன். அண்ட் ஐ லவ் யூ பிரதர்ஸ், ட்ரூலி ட்ரூலி லவ் யூ. கணேஷ் மூர்த்தி சார், சௌந்தர்யா மேம், தேங்க்யூ ஃபார் ட்ரஸ்டிங். இந்த மாதிரி ஒரு கதை, இந்த ப்ராசஸ் ஆக்சுவலாக ரொம்ப நேச்சரை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாதுல்ல, மழை அது இதுன்னு சொல்லி நிறைய ப்ராசஸ் இந்த படம் போச்சு. ஸோ அது எல்லாத்தையுமே சப்போர்ட் பண்ணதுக்கு ஐ விஷ் யூ த பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச். சக்திவேல் அண்ணா, அவர் ஒரு படம் எடுத்தாருன்னா அது நல்ல படமா இருக்கும்னு நான்லாம் சொல்ல வேணாம், அது அவரே கிரியேட் பண்ணிட்டார் அந்த பிராண்டை. ஸோ இது எங்களுக்கு 3வது காம்பினேஷன். கான்ஃபிடண்டாக சொல்கிறேன், இது ஒரு ஹேட்ரிக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாழ்த்துக்கள், தேங்க்யூ. அப்புறம் மெயினாக ஏடி டீம், ஏன்னா இது வந்து பாவங்க. அதாவது அந்த கிரவுண்டில் ஷாட் வச்சா ரோடு தெரியும், பின்னாடி வண்டியை வந்து நிறுத்தணும். அதுவும் அங்கே வந்து அவங்களெல்லாம் திட்டுவாங்க, வண்டி நிறுத்துறவங்கெல்லாம் ஏடிஸை வந்து திட்டுவாங்க. அதெல்லாம் வாங்கிட்டு அந்த காரை நிறுத்தி இந்த ஷார்ட் ஓகேன்னு அனுப்புவாங்க. இது வந்து மற்ற படங்களை விட, நான் அட்லீஸ்ட் நான் ஒர்க் பண்ண படங்களை விட மற்ற படங்களோட இந்த படம் ஏடி டீமுக்கு வந்து அதிக வேலை இருந்தது. அது சூப்பராக பண்ணாங்க. அப்புறம் மை பாய்ஸ் சுதா, ராகுல், ரிஷி, உதய், எல்லாமே என் டீமு. இதெல்லாம் வந்து ஒரு ஒரு ஃபேமிலி மாதிரி இருந்தோம். நான் போன ஜென்மத்தில் அரக்கோணம் தான் இருந்தேன்னு நினைக்கிறேன். எனக்கு அப்படிதான் இருந்தது. எனக்கு அப்படியே அந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்த மாதிரி தான் இருந்தது. அவ்வளோ இம்மர்சிவாக இருந்தது ஆக்டிங்கான எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ யாராவது விட்டுருந்தா மன்னிச்சு. ஏகாம்பரம், வாழ்த்துக்கள், சூப்பராக இருந்தது. தேங்க்யூ ஃபார் த காஸ்டியூம்ஸ். அண்ட் அறிவு பிரதர், நான் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து அவருக்கு வந்து 2011 11 ஃபஸ்ட்டு டைம் அவர் அப்போ தான் வந்து ஒரு பாட்டு வந்தது. அப்பயே மெசேஜ் அனுப்பிச்சேன், பிரதர் எனக்கு ரொம்ப பிடிச்சது, ஐ ஹேவ் அ ஃபீலிங் நீங்கள் பெரிய ஆளாக வருவீங்கன்னு. ஸோ தேங்க்யூ ஃபார் யூனோ எல்லாத்துக்குமே, யூஆர் இன்ஸ்பைரிங் மீ நவ். தேங்க்யூ வெரி மச். யாராவது விட்டுதுன்னா மன்னிச்சிருங்க, நேரம் கருதி. ஓ கீர்த்தி, வீட்டுக்கு போனோம். ஓகே. கீர்த்தி மூலியமாக தான் எனக்கு இந்த படம் வந்தது. நிறைய பேர் இன்டர்வியூஸில் கேட்டாங்க, உங்களுக்கு கீர்த்தி நடிக்கிறோன்னு தெரிஞ்சோன்னே எப்படி இருந்ததுன்னு. அவங்க தான் ஃபர்ஸ்ட் இந்த படத்தில் கம்மிட் ஆனாங்க. அவங்க தான் ஜெய் பிரதர் கிட்ட வந்து இந்த மாதிரி அசோக் கிரிக்கெட் ஆடுவான், ஏன் நீங்கள் பார்க்கக்கூடாதுன்னு சொன்னேன் அனுப்பிச்சது. ஸோ அதுக்கு நன்றி. நன்றி. வேற என்ன சொல்றது, ஐ லவ் யூ, தேங்க்யூ. தேங்க்ஸ்ண்ணே. அப்புறம் அதான் எல்லாருக்குமே நன்றி. இந்த படம் வந்து இவ்வளோ நான் பேசினதே இல்லை மேடையில், பட் இந்த படம் எனக்கு பேசணும்னு தோணுது. இந்த படம் எனக்கு அவ்வளோ ஸ்பெஷல். ஸோ 25th வந்துடுங்க. அண்டு எனக்கு டெஸ்டினியில் ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. அதாவது இந்த படம் மூலிமா தான் நான் கீர்த்தியை மீட் பண்ண, அது ஒரு டெஸ்டினி மாதிரி. 20th தான் நாங்கள் பிளான் பண்ணோம் அந்த ஆடியோ லான்ச். அது 22nd இன்னைக்கு வந்து கீர்த்தி சொன்ன மாதிரி காலு மேலே காலு கூட ராவண குலவின்னு சொல்கிற வேண்டிய ஒரு டெஸ்டினி தான் இது. ஸோ படத்தை 25th வந்து பாருங்க. இது வந்து படம் வந்து ஃபயர். ஜெய் பிரதர், ரஞ்சித் பிரதர், இவங்களோட அந்த அந்த ஃபிலாசபி, அந்த எனர்ஜி தான் இந்த படம். இது ஃபயர். 25th வந்து கண்டிப்பாக தியேட்டரில் பாருங்க, தெரிக்கும்.
தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்ஸ். இசை வெளியீட்டு விழாவை வெற்றி விழா போல மனநிலை உருவாக்கி விட்டு சென்ற எங்கள் கதாநாயகனுக்கு நன்றி. பல ரகசியங்களை உடைத்தமைக்கும் நன்றி. லைஃபு ஒய்ஃபு ஒன்றா கிடைச்சதுக்கு வாழ்த்துக்கள்.